திமுக விசிக இடையே தற்பொழுது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கியிருக்கிறது. இதற்காக விசிக தலைவர் திருமாவளவன் சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கியிருக்கிறது. திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு விசிக பேச்சுவார்த்தை குழு முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் 20 தொகுதிகள் வரையிலும் போட்டியிடுவதற்கான விருப்ப தொகுதிகளை திமுகவிடம் விசிக கொடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அதே போல குறைந்தது 10 - 12 தொகுதிகளாவது வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தென் மாவட்டங்களில் ஒரு தொகுதி வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. விசிகாவை பொறுத்தவரையிலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டது. அதில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் இந்த முறை கூடுதலாக தொகுதிகள் வேண்டும், தங்களின் கட்சிகளுக்கு மேலும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாகவே கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் தான் தற்பொழுது முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது எப்போது நடைபெறும், இவர்களின் கோரிக்கையை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் தெரிவிக்க இருக்கிறார்கள். அவர்கள் அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கூட்டணி கட்சிகளில் புதிதாக கூட்டணி என்பது அதிகமாக கட்சிகள் வரக்கூடிய நிலையில் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒவ்வொரு தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திமுக கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை என்பது முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்கிறது. இந்த நிலையில் விசிகாவிலும் அந்த கருத்துக்களை தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல விசிக சார்பிலும் கடந்த முறையை விட கூடுதலான தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகாக திமுக விசிக இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக விசிக இடையே தற்பொழுது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கியிருக்கிறது. இதற்காக விசிக தலைவர் திருமாவளவன் சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கியிருக்கிறது. திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு விசிக பேச்சுவார்த்தை குழு முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் 20 தொகுதிகள் வரையிலும் போட்டியிடுவதற்கான விருப்ப தொகுதிகளை திமுகவிடம் விசிக கொடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அதே போல குறைந்தது 10 - 12 தொகுதிகளாவது வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தென் மாவட்டங்களில் ஒரு தொகுதி வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. விசிகாவை பொறுத்தவரையிலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டது. அதில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் இந்த முறை கூடுதலாக தொகுதிகள் வேண்டும், தங்களின் கட்சிகளுக்கு மேலும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாகவே கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் தான் தற்பொழுது முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது எப்போது நடைபெறும், இவர்களின் கோரிக்கையை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் தெரிவிக்க இருக்கிறார்கள். அவர்கள் அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கூட்டணி கட்சிகளில் புதிதாக கூட்டணி என்பது அதிகமாக கட்சிகள் வரக்கூடிய நிலையில் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒவ்வொரு தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திமுக கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை என்பது முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்கிறது. இந்த நிலையில் விசிகாவிலும் அந்த கருத்துக்களை தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல விசிக சார்பிலும் கடந்த முறையை விட கூடுதலான தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகாக திமுக விசிக இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.